வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க இந்த தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் சொன்னோன்னா நம்ம தந்தூரி செய்யறதுக்குன்னு அவங்களே கொஞ்சம் பெரிய பீஸஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதில் இந்த மாதிரி கத்தியில் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும், சிக்கனும் சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தந்தூரிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், கலர் நல்லா கொடுக்கும். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு துணியில் போட்டு நல்லா புளிஞ்சிட்டு தண்ணியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கெட்டியான தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். நான் இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நார்மல் மிளகு அப்படியே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. தந்தூரி சிக்கன் நல்லா கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் எண்ணெய், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சிக்கன் மேலே தடவிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்தியில், அந்த இடத்துல நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி தடவிக்கலாம். இந்த மாதிரி சிக்கனோட 2 சைடும் நல்லா தடவிட்டு இதே மாதிரி நான் 2க்குமே மசாலா நல்லா தடவிட்டேன். இப்போ இதை அதே பவுலில் எடுத்து வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சிக்கன் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கும். இதை மூடி வச்சிடலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா பொரிச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். நம்ம தவாவில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம், ஆனால் எண்ணெயில் பொரிச்சோன்னா இனிமேல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து உள்ளே வச்சு பொரிச்சிக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், எண்ணெய் அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சைடு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்கும், எண்ணெய் மேலே தெரிச்சிடாமல் டாங்ஸ் வச்சு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். ஃப்ளேம் சிம்லேயே தான் இருக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நல்லா சிக்கன் ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. மூடிலாம் போடக்கூடாது, அப்படியே ஓப்பனில் தான் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கும். தயிரெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.